செய்து நம்ம எடுத்துக்கலாம். நாம் நமக்காக வாழ்ந்தது போதும், நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் இல்லையா? நாம் நமக்காக வாழ்ந்ததே போதும், இனி யாருக்காக வாழணும்? தேவனுக்காக வாழணும். அப்ப தேவனுக்காக வாழணும். அபிஷேகத்தை பெற்று நாம் என்ன செய்யணும்? வல்லமையான கிரியைகளை நடத்திக்கணும். வல்லமையான கிரியைகளை நடத்திக்கணும். தொட்ட உடனே அற்புதம் நடக்கணும். தொட்ட உடனே, இரண்டாவது அதை பாட்டுட்டேன் சரியா? தொட்ட உடனே பிசாசு ஓடணும், தொட்ட உடனே வியாதி போகணும். நல்லது. ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறீங்களா? நாம் என்னத்தை வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது வல்லமையாய் இறங்கி அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்து நம் மூலமாக வல்லமையான கிரியை நடக்க வேண்டும். நல்லதுதான். ஏன்னா ஆவியானவர் வந்து இறங்கும் போது வரங்கள் 9 வரங்கள், மெயின் சுவிட்ச் ஆவியானவர். அதுல இருந்து தீர்க்க தரிசன வரம், அறிவை உணர்த்துகிற வரம், சுகம் அளிக்கிற வரம், வியாக்கியானம் வரம் பண்ண, இப்படி நிறைய போதிக்கிற எல்லா வரங்களும் அதுலதான் இருக்குது. எனவே அந்த வரங்களை நாம் வாஞ்சிக்கிறோம். நல்லது. நாம் இன்றைக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து கொஞ்சம் வேதத்திலிருந்து பார்ப்போம். வேத சத்தியங்கள் என்ன சொல்லுகிறது, அடிப்படையாக நாம் எதை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு பாட வகுப்பை நடத்த நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். பாஸ்டர் அன்னைக்கு தொடர்ந்து அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, வசனத்தை மட்டும் சொல்லுங்க. ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வாக்கின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ரொம்ப பேர் கூரச்சீலைக்குள்ள கருவாடு கொண்டு போற கதை மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. தெரியுது, முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரைட், பரவாயில்ல. சரி, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் ஆவியானவர், சில இடங்கள்ல கொஞ்சம் பாருங்க, டாக் பண்ணிருக்கேன், நீங்க அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஏனென்றால் எகிப்து தேசத்திலே இருந்து புறப்படுகிற தேவ ஜனங்கள் கானானுக்குள்ளே போய் சேர வேண்டுமானால் அவர்கள் 31 ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள், இவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அத்தனைக்கும் முகம் கொடுத்து அவர்கள் கானானுக்குள்ளே போக வேண்டுமானால் அந்த கானானுக்குள்ளே வழிநடத்துகிறதற்கு ஒருவர் தேவை. அவர்தான் இந்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதற்கு ஒப்பனையான ஒரு சத்தியம் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், எகிப்து என்கிறது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு, பாவத்தின் வீடு. அந்த பாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரலோகம் என்கிற கானானுக்கு போக வேண்டுமானால் இந்த உலகத்திலே அவனை வழிநடத்துவதற்கு ஆவியானவர் தேவை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஆவியானவர் இருந்தது போலவே இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார், சரியான பாதையிலே நடத்துகிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட காட்டிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு பிரதர் கூட முதலாவது ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுது திருப்தியா அவர்கள் சாப்பிட்டு தங்கள் ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை என்று சொல்லியும் ஆண்டவரே பேசும் என்று சொல்லி, ஆவியானவரே பேசும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார். எப்படி தெரியுமா? யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வசனத்தை அவர் நினைவுபடுத்தின போதே நான் நினைச்சேன், ஆண்டவரே நீர் இந்த செய்தியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறீர் என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் தருகிற வார்த்தைகள் மூலமாக நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய அப்ப அன்றைக்கு என் ஆவியானவர் உங்களோடு கூட
கொண்டிருப்பார் என்று சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்தில் என்ன செய்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அன்றைக்கு எகிப்திலிருந்து வருகிறவர்களோடு கூட என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னாரு. இப்ப தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? இந்நாட்களில் நடக்க போகிறதை யோவேல் மூலமாக சொல்லுகிறார். எப்படி சொன்னார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசி பேதுரு 11 கூட எழுந்து நின்று சொல்லுகிறதை நாம் பார்க்க சொன்னா, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது நடந்தேறுகிறது. அப்படிதான் போடுறீங்க. நடந்து அவர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது நடந்தேறுகிறது. அப்படியா? புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய உங்களுக்கும் எனக்கும் இது நடந்தேறுகிற ஒன்று. அப்படியா? ஆவியானவர் அன்றைக்கு எகிப்திலே இருந்து தேவ ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவர்கள் நடுவிலே நிலை கொண்டிருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப நான் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு தேவ செய்திக்குள்ள மறுபடியும் கடந்து வாசிக்கிறேன். நீங்க மறுபடியும் வாசிப்பீர்கள் சொன்ன ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். சரி, உங்களோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். என் ஆவியானவர் உங்களோட மத்தியில் எப்படி இருப்பாரு? நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னாரு. இப்ப யோவேல் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வார்த்தையானது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிறைவேறுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் முன்னோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவானை அவர்கள் உங்களுக்குள்ளே தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்ன சொல்றாரு? நான் பிதாவை இப்பொழுது வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்குள்ளே அனுப்புவார் என்று சொல்றார். அப்படிதானே? நான் அங்க சொன்னேன், பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும். அந்த வசனத்தை பாருங்க, உங்களுடனே கூட என்றென்றைக்கும் நிலை கொண்டிருப்பார். புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை கொடுக்கிறார். இது என்ன தெரியுமா? இயேசு சொல்றாரு, அவர் என்னென்னைக்கும் உங்க கூட தான் இருப்பார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவரை நீங்கள் அறிவீர்கள். அப்படிதான் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை. அப்ப யார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டார். இந்த ஆவியானவர் குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இங்க பாருங்க, என்றென்றைக்கும் இருப்பாரு, அவர் உங்களோடு கூட இருப்பாரு. அதே வேளையில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆவியானவர் வந்த உடனே நான் போய்வேன் அப்படின்னா. அடுத்த வருஷம் நடத்திருக்க என்ன பண்ணுவீங்க? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடே உங்களிடத்திலே. அப்ப நான் போயிடுவேன், போயிட்டு என்ன செய்வேன்? மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன் என்று
என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களே, 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. என்னை அறிந்திருக்கிறானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது 17ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை என்ன செய்கிறீர்கள்? அறிவீர்கள் என்று சொல்லி. அப்ப உங்களோடு கூட இருக்கிற சீசர்கள் அந்த ஆவியானவரை அறிந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். ஆனா உலகத்தில் இருக்கிற யாருக்குமே அது என்ன செய்யாது, தெரியாது என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க வாசிங்க 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் என்ன செய்வேன்? அனுப்பேன். இப்ப யாரு? கிறிஸ்து எங்க போறாரு? மரித்து உயிர்த்து இப்ப பரலோகம் போறாரு. சொல்றாரு, நான் போவேனே, ஆனால் தான் அவர் உங்களிடத்திலே வருவார், இல்லை என்றால் அவர் உங்களிடத்திலே வர மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள். இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினது யார்? இவர்களுக்குள்ளே இன்னைக்கு திருத்துவத்தை குறித்து ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம். இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினது யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அந்த மகிமை என்னதான்? அப்ப யார் வாசம் பண்ணா? கிறிஸ்து. சரியா? அப்ப அந்த ஆவியானவர் கிறிஸ்துவாக நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணினார். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால் ஆராதனை முடிந்து நீங்க என்கிட்ட கேட்கலாம். வேதத்தின் அடிப்படையில் நான் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருகிற ஞானத்தின்படி. சரியா? இப்ப இந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று சொன்னால், 1-2 வசனத்தை வாசித்தா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப 14ஆம் வசனத்துல பார்த்தா, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிதாவினிடத்தில் இருந்த வார்த்தை, பிதாவாக இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை இப்பொழுது மாம்சமாகி நம்மத்தில் என்ன செய்கிறார்? வாசம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இது ஒரு பெரிய ரகசியம்ப்பா அப்படின்றாரு. 1 தீமோத்தேயு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவது ஒப்புக்கொள்ளத்தக்கதாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். இப்ப மாம்சத்திலே வெளிப்பட்டது யார்? இந்த வசனம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், உங்களுக்குள்ளே ஆவியானவராக வாசம் பண்ணினார். அந்த வாசம் பண்ணின வார்த்தையாகிய அந்த ஆவியானவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இது ரகசியமானது. இந்த ரகசியம் என்னவென்று சொன்னால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, இதை பார்க்கிறதுக்காக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லுகிறதற்கு சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? யாரிடத்துல? யார் நிரப்பினது இருதயத்தை? யார? அதாவது யார்கிட்ட பொய் சொல்றதுக்கு? பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்லுகிறதற்கு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப யாருக்கு பொய் சொல்லிருக்காங்க? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அதை
இருக்கவில்லையோ, நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல. யார்கிட்ட? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொல்லி. யாரிடத்திலே சொல்லியிருக்கிறான்? இப்ப நீங்க முதல்ல அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனிடத்திலே போய் சொல்லும்படி பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? திருத்துவத்திலே நாம் எப்பொழுது அசையாதபடிக்கு நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப திருத்துவத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க ஒன்றானவை தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே மட்டும்தான் விடுதலை இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் கூட திருத்துவம் உடைய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு வியாதியில இருந்து ஒரு விடுதலை, அதே வேளை உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் இவைகள் மத்தியிலே கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக இந்த மாலை வேளை உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க நான் உண்மையில அப்படியா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். அப்ப நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த திருத்துவ தேவன் ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். சரியா? நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இப்ப யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னது நிறைவேறினது. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நிலை கொண்டிருப்பார். எதற்கு சொன்னால், உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. அப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறாரு, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் காணுவாங்க, அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, எப்படி தெரியுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்ன, எங்கும் போகாமல் எருசலேமிலே தரித்திருங்க. உன்னதத்திலிருந்து வருகிற பலனினாலே தரிப்பிக்கப்பட்டு யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு என்ன செய்யுங்க. அப்ப பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் எதுக்காக பாடுபடணும்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு முக்கியமா தேவை? ஏன் வாழ்க்கையில நான் விரும்புகிறது அதுதான். என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணுன்றது அல்ல, ஆண்டவருக்கு சாட்சி அறிவித்தாலே போதும். ஏன்னா நாம் வாசிக்கிற நிருபங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். யோவான் எழுதும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால பிதா மகிமைப்படுவார். அப்ப என்ன நடக்கும்னா, புறஜாதியார் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், காட்சி உள்ள ஒரு ஜீவியம் அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாங்கிக்க வேண்டும் என்று தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே. ஏன்னா உன்னதத்திலிருந்து வருகிற பலனினாலே தரிப்பிக்கப்பட்டு, அப்படி அந்த பலன் அந்த பலனினாலே நான் இந்த உலகத்துல சாட்சியா ஜீவிக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனா ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்க சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை அப்ப ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்படி? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன நடக்குமா? பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற பழைய உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் 2 விதமாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஒன்று, அந்த வசனம் காட்ட. இன்னொன்று ஆவியின் நிறைவு என்று சொல்லி பார்க்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ற அந்த ஆவியின் நிறைவு. ஆனால் உலகத்திலே எந்த இடத்துல போனாலும் சாட்சி கொடுக்க நான் தயார் சொன்னார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவுக்கு அடையாளமாக இருக்கிறது அந்நிய பாஷை ஒன்றுதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் எங்கும் இருப்பார்கள். அந்நிய பாஷை நிறைவின் அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது நான் பின்னுக்கு வரேன். அந்நிய பாஷை அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரங்கள் நடக்கிறது என்று சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னா, சாப்பாடு, சோறு, நல்ல கறி எல்லாம் இருக்கு. சாப்பிடும் போது கொஞ்சம் லெமன் பிக்கல், ஊறுகாய் கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சிருக்கு. இந்த ஊறுகாய் சாப்பாட்டுக்கு டேஸ்ட் என்ன செய்யுது? நீங்க சாப்பிடுறது இல்லையா ஊறுகாய்? நம்மளாம் சாப்பிடும்போது ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கோங்க, கூட்டுது,
டேஸ்ட். அப்ப டேஸ்ட் இந்த சாப்பாடு கொடுத்தது அதுக்காக சோத்தை விட ஊறுகாய வச்சு சாப்பிடலாமா? எது முக்கியம்? நமக்கு சாட்சி தாங்க முக்கியம். ஊறுகாய் வரம். யாரை கர்த்தர் எந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த நேரம் பயன்படுத்துவார். சிம்சோனை கொண்டு 1000 பேரை அடிச்ச அந்த சம்பவத்துல ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து அடித்தான். அடித்து முடிஞ்சோம்னா பச்சை தாடை எலும்புக்கு வீசினான். அப்படிதானே? நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய நேரத்தை செய்வார், செஞ்சுட்டு பேச உட்கார வச்சுருவார். அதுக்கு பிறகு மாம்சத்துல போராடி செய்யவும் கூடாது. ஆண்டவர் செய்யல நானாவும் செஞ்சு காட்டுறேன்னு செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியான வித்தியாசமான பயத்தோடும் பக்தியோடும் கூட நாம் அவரை ஆராதிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நீங்க மனம் திரும்பின உடனே என்ன செய்கிறதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்த உடனே அந்நிய பாஷையினாலே நாம் பேசுகிறோம் என்று சொன்னேன், அது நிறைவு. அடுத்தது என்னன்னு சொன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் என் கற்பனைகள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறான், நான் அவனிலே அன்பாய் இருக்கிறேன், நாங்கள் அவனோடு கூட என்ன செய்வோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திருத்துவ தேவன் என்ன செய்கிறார்? எப்ப வாசம் பண்றாரு? அன்பா இருந்தா என்ன செய்வோம்? அப்ப நம்ம உள்ள ஆண்டவர் வாசம் பண்றாரா இருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் அன்பா இருக்கிறோம். அன்பா இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அவ்வளவுதான். நாம் அவர்களே அன்பா இருக்கிறோம். அன்பா இருந்தா நம்ம கட்டளையை கை கொள்ளும், கட்டளைகளை கொண்டு அவர் நமக்குள்ள இருக்கிற கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுத்து என்றென்றைக்கும் இருக்கும்படி செய்ததன் நோக்கம் என்று கொண்டு இருக்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம் என்று கைது கேட்கிறார். அப்படிதான் இல்லையா? எப்ப மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தினார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நிலை கொண்டிருந்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள். 40 வருஷ காலமாக நான் அவர்களை போஷித்தேன், என்னெல்லாமோ செய்து பார்த்தேன். ஆனா அவங்க எப்படிப்பட்ட கழுத்துள்ளவங்க? அவங்க என்னுடைய இளைப்பாறுதல்ல பங்கடையவில்லை. ஆனா புதிய பாட்டுக்கால பரிசுத்தவான்களாகி உங்களுக்கு எனக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தர். மீட்கப்படும் நாள் எது? எக்கால சத்தம் மத்திய வானிலை கேட்கும் பொழுது மரித்தோர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாக என்றென்றைக்கும் அவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பார். அந்த மீட்கப்படும் நாளுக்காக இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது என்று சொல்கிறது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் இல்லாம நாம் வாழ முடியும் நினைக்கிறீங்களா? சத்திய ஆவியானவர் இந்த உலகத்துல இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் அறியல, நான் உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க மட்டும் தான் அறிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் தெரியாது, உங்களுக்கு எனக்கும் தெரியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதனாலதான் மோசே சொல்லும்போது சொன்னாரு, எப்படி தெரியுமா? யாத்திராமத்தின் புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவரே, உங்க சமூகம் இல்ல, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னதாக போகாட்டி, நீங்க எங்களை வழி நடத்தாட்டி போனா நாங்க தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருந்தோம். ஏன்னா
நாங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணுமா இருந்தா நீங்க வந்தா மட்டும்தான் எங்களால முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீங்க துக்கப்படுத்தாதீங்க அப்படின்றாரு. எபேசியர் 4 அதிகாரம் 30ஆம் வசனத்துல இப்ப 31 32 வாசிங்க. எப்படி எல்லாம் துக்கப்படுத்துறோமா பண்ண முடியாது பார்ப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டு சொல்ற என்ன துக்க என்ன தெரியுமா? நான் மென்மையான என்ன துக்கப்படுத்தாதீங்க என்று கீழே சொல்ற எப்படி தெரியுமா? கீழே என்ன சொல்றாரு? இல்ல நான் சொல்றேன், கீழே என்ன சொல்றாரு? இது செஞ்சீங்கன்னு என்ன துக்கப்படுத்துவீங்க. ஏன்னா நீங்க என்ன செய்யல, கற்பனைய கை கொள்ளல. கற்பனையை கை கொள்ளுறோம் என்னிலே அன்பா இருக்க நாங்க வாசம் பண்ணுவோம். நீங்க கை கொள்ளாடி போனா நாங்க வெளியில போவோம். சிம்சோனை விட்டு ஆவியானவர் போனது அவனுக்கு தெரியாது. நீங்க ஆவியானவர் சில நேரம் போயிருப்பாரு, அந்நிய பாஷையின் வரம் குறையாம இருக்கும். நீங்க எல்லாம் இல்ல, நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். நீங்க அந்நிய பாஷை கேட்டு பேசுறது இருக்கு, மற்றவங்க பேசுறத கேட்டு பேசுறது அள்ளி அப்படி பண்றது இருக்கு, ஆண்டு கொடுத்து பேசுறது இருக்கு, தாங்களாகவே முயற்சி பண்ணி பேசுறது இருக்கு. நீங்க எல்லாம் புதுசுதான அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியினர், அதுக்காக நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரே ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திருத்துவ தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் அவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். அப்பொழுது நான் அவரை துக்கப்படுத்தவில்லை. ஆண்டு சொல்ற ஒரு இடத்துல என் ஆவியை நான் துக்கப்படுத்தின அவர் மத்தியில கேட்க மாட்டேன். இன்னைக்கு மாநில கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை வசனங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நாம கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தயவா ஒரே ஒரு காரியம் சொல்றேன். நீங்க பார்த்திருப்பீங்க, லூசிபர் சர்ச் அமெரிக்காவில் மிக பிரமாண்டமாக வந்ததை செய்தியில போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க, வீடியோவும் இருக்குது. நான் இங்கே கொண்டாந்து காட்ட விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு சாத்தானுடைய காரியம் இதில் கொண்டாந்து போடுறதுக்கு நான் விருப்பம் கிடையாது. விளங்குதா? இல்லை, நான் காட்டியிருப்பேன், அது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த இடம் தேவனை ஆராதிக்க. நீங்க வேணா பாருங்க, பிரம்மாண்டமான இது. அதுல ஒரு பொம்பளை மேல படுத்திருக்கிறார், அவளுக்கு இந்த வைனெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் எல்லாம் திருத்துவத்தை போல அவன் எல்லாம் வச்சிருக்கான். பிசாசு பகிரங்கமாய் இன்றைக்கு செயல்பட ஆரம்பித்து விட்டான். தேவை காலம் கேட்கப்பட போகிறது. அவருடைய வருகைக்கு முத்திரையாக ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளை உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய வருகையை காணப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் உனக்கு உதவி செய்வாராக. இதை விளையாட்டாக எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக எடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்ன செய்தி உடையக்கூடாது, சரியா? யாரும் பொழுதுபோக்கா எடுத்தாலும் சரி, என் ஆண்டவர் தாம் சொன்னபடி வளர்த்தான். அன்றைக்கு ஒருவேளை கைவிடப்பட்டு போனா நம்மை போல திருப்பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அநேக காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 666 கூட சில இடங்களிலே மெல்லமா ஆரம்பித்து வெளியில வந்திருக்குது. அந்த முத்திரையை பதிக்கிறதுக்கு முன்பதாக இந்த முத்திரையை பதித்து கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை,
எனவே அன்பான தேவச்சனமே, அப்ப வரங்கள் வல்லமைகள் அல்ல, நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல சொன்னதே, நீங்க தரித்திருங்க, பலன் வந்த உடனே நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்குள்ள எதுக்காக அனுப்புறேன்னு சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து என்ன செய்வாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவருடைய ஆவியான பாவம் செய்யும் பொழுது என்ன செய்கிறார்? நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். மகனே, இந்த பாவத்தை நீ செய்யாத. மகளே, நீ இந்த பாவத்தை செய்யாத. நீ முத்திரையிடப்பட்டிருக்கிறாய். எதுக்கென்றால் மீட்பு நாளுக்காக நீ முத்திரை பண்ணப்பட்டிருக்கிற. நீ என்ன துக்கப்படுத்தாத. உன்னுடைய செயல்களினாலே துக்கப்படுத்தாத. உன்னுடைய எண்ணங்களினாலே துக்கப்படுத்தாத. உன் மனசாட்சிக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனாலே நீ என்னை துக்கப்படுத்தாத. வேண்டாத காரியங்களை செய்கிறதுனாலே என்னை துக்கப்படுத்தாத. இதற்காக நான் பரிசுத்த ஆவியானவர் என்னென்னைக்கு உன்னோடு கூட இருக்கும்படி கொடுத்தேன். ஏனென்றால் அவர் உனக்கு உணர்த்த 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 நீ அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்காதபடிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக உனக்குள்ளே அனுப்பியிருக்கிறேன். எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும் பொழுது கூட அது எனக்கல்ல இன்னொருவருக்கு என்று சொல்லுகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறது. கீழே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 51:11 ஒரு காரியம் சொல்றேன், தெரியுமா? வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்றான். ஏன்? அவனுக்கு என்ன குறைவு? கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அரண்மனை இருக்கிறது, பொன் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, படைத்தளபதி இருக்கிறான், யுத்தத்துக்கு அவன் போக தேவையில்லை, எல்லாம் அவனுக்கு இருக்குது. இப்படி இருக்கும் போது அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் விட மேலான ஒன்று இருக்கிறது, அது எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், அவரை மட்டும் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 12:5 வாசிங்க. இந்த பிரகாரமாக அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாணத்தினை திருப்ப செலுத்த வேண்டும் என்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. சரி, என்னதான் தாவீது என்ன சொல்லுகிறான்? அந்த மனுஷன் என்ன செய்யணும்? அந்த மனுஷன் சாகணும். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நீதி இருக்கு. நீதி இருக்கு. என்ன நடந்தது? ஊரியா ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய மறு வருஷத்துல எங்க போகாம அரண்மனை முற்றத்திலே உலாவிக் கொண்டு வர. அதான் கத்தோலிக்க பிள்ளைகள் ஆத்மா ஆதாயப்படுத்த போனீங்கன்னா ரொம்ப பாதுகாத்துக்கணும். ஏன் தெரியுமா? நாம போய் மற்றவங்க ஆத்மா சொல்லும் பொழுது ஆதாயப்படுத்தும் பொழுது நம்ம வழிகளை நாம சீர்படுத்திக்குவோம். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு பாவத்தை செய்யும் போது ஐயோ நான் இது செய்யறது தவிர என்னை பத்தி 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த உணர்வு கூட வரும். ஏற்றுக்கொண்டீங்களா? விளங்கலையா? மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது நமக்கு ஒரு உள்ளான குற்ற உணர்வு வரும். திருந்துறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சத்தியம் சொல்லிட்டு இங்க கலவெடுக்கணும். ஏன்னா அந்த உள்ளம் நமக்குள்ள இருக்குது. நம்ம பார்த்து சாட்சி இல்லாம இருக்குன்னு இருக்கு. அது மாதிரி நம்ம காது. அப்ப தாவீது போகல. தாவீது போகாம இருந்துட்டு பார்த்தா நமக்கு தெரியும் சம்பவம். புதிய வந்திருக்காங்க.
பக்கத்து வீட்டு பாத்ரூம் பார்த்தா அங்கே அவள் குளிச்சுட்டு இருந்தா. கூப்பிட்டு வந்தான் உரியாவுடைய மனைவி. தன்னுடைய இஷ்ட போல நடந்துக்கிட்டா. நடந்ததுக்கு பிறகு இப்போ அவள் வந்து சொல்ற நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு அங்கேருந்து ஆள் அனுப்பு, எங்கள் படையிலிருந்து அனுப்பு அப்படின்னு வந்தான். வந்த உடனே போய் சொன்னான். வீட்டுக்கு போன போகலை. போகாமல் இருக்கும்போது அவன் நல்ல மனுஷன் நீதி உள்ளவனாக இருக்கிறான், போகலை. உடனே தாவீது பார்த்தா சரி என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணி அவங்ககிட்ட உங்களை கொடுத்தா. இது நான் கிட்டத்தில் கூட நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் தெரியுமா, இவன் போயிட்டான், கர்த்தருடைய ஆவியானவர் அத்தனையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், உமக்கு மறைவாய் நான் இங்கேயே போய் படுக்க போடுவேன், பள்ளத்துல போனா அங்க கிடக்குறேன், மேல போனா அங்க இருக்கிறேன், எங்க போய் நான் ஒளிகிறது? எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் வெளியில உங்களுக்கு எல்லாம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட கதை. ஏன்னா தம்மே சீக்கிர பிள்ளைகளை சிரிச்சுக்கிறது. ஏன்னா இப்ப ஆண்டவர் பார்த்துட்டு இவனை வழிவிட கூடாது. நீங்க ஒரு வசந்த வாசிங்க, 1 ராஜாக்களுடைய புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. டக்குனு வாசிங்க. தாவீது ஏத்தினாக்கிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். பாருங்க, தாவீது அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றதுல எல்லாம் எப்படி இருந்தானா? சரியா இருந்தானா? இப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கனால ஆண்டவர் அவனை இழக்கல. உடனே தீர்க்கதரிசியாகி நாத்தான் பிடிச்சு சொல்றாரு, நீ போயிட்டு அவனுக்கு ஒரு கதை சொல்லுப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தது, இன்னொருத்தர் நிறைய ஆடு இருந்தது. இவன் என்ன செஞ்சான், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும் பொழுது அந்த ஆட்டை வெட்டி, அவன்கிட்ட இருந்து அந்த ஒரு ஆட்டை எடுத்து வெட்டி அவனுக்கு ஆகாரம் கொடுத்துட்டான். இவங்கிட்ட எத்தனையோ ஆடு இருக்கும்போதா செஞ்சிட்டான்னு சொல்றாரு. சொன்ன உடனே தாவீதுக்கு கோவம் வந்தவன் சொன்னான், இது அநியாயத்திலும் அநியாயம், ஒண்ணுக்கு பதிலா 4 கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் கொண்டப்ப நல்ல நீதியா. உடனே நாத்தான்கள் பயப்படல, நீ ராஜாவா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, அந்த மனுஷன் நீதான் அப்படின்னா. உடனே தாவீது பயங்கர சின்ன தெரியுமா, அதுக்கு ஒப்பு கொடுத்தான். பாவ மன்னிப்பின் சங்கீதம் நான் இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவி இருந்தது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானவர் உணர்த்துகிறார். யாருக்கு என்றால் உணர்வுள்ள ஒரு மனுஷனுக்கு உணர்த்துகிறார். ஒரு முறை ஒரு கர்த்தருடைய தாசன் வந்து செய்தி கொடுக்கிறார். கொடுக்கும் போது இன்னொரு கொடிய பாவத்தில் விழுந்த இன்னொரு தாசன் இருக்கிறார். இவர் அவருக்கு தெரியாது, ஆனா இவர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டு போகும்போது எல்லாருக்கும் விலகுது, இதுக்காக தான் சொல்லுகிறார் என்று சொல்லுனாலும் அவருடைய இருதய கடினத்தை பார்த்தால் எப்படி சொன்னா, அத்தனைக்கும் பிறகு அந்நிய பாஷை பேசிய ஆண்டவரை துதித்து லீட் பண்ணிட்டார். இது எப்படி? ஆனா தாவீது உணர்வடைந்து சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா நான் உணர்வடைவேன் என்று சொல்லி அந்த பாவத்துக்காக அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த பொய்னாவை என்ன செய்கிறார்? பொய் உதடுகளை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள், அவை அவன பொய். இப்படி எல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த ஒரே ஊற்றுக்கண்ணில் தித்திப்பும் கசப்பும் வருமான வேதம் கேட்கிறது. பொய்யும் உண்மையும் வருமா? இந்த 4 இருந்து வருமா? நாம் திருந்தோம். ஒரு காரியம், எனக்கு இப்போ ஒரு போன் அடிச்சா அடுத்த குறியர்ல இங்க சாமம் வந்துடும் இந்தியா. ஆனா ஒரு காலத்துல எனக்கு இல்லை. நான் ஒரு முறை இங்க இருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்பி, ஒரு ஊழியக்காரர் தான், நான் சொன்னேன், முதலாவது அவர் கொஞ்சம் பணம் அனுப்பினேன். பணம் அனுப்பியிருக்காரு. அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க அனுப்பின பணம் சரியா இருந்துச்சு. எனக்கு இந்த சரியா இருந்துச்சு அப்படின் போது எனக்கு கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சு, இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு, நான் உடனே முடிவெடுக்க மாட்டேன், கொஞ்ச நாள் விடுவேன். அப்போ சரிங்க, எனக்கு கொஞ்சம் புத்தகங்கள் தேவை, புத்தகங்கள் தேவைக்காக நான் கொஞ்சம் பணம் அனுப்பினேன். எனக்கு புத்தகம் இருந்தார், பில் அனுப்பியிருந்தார். நான் சரி ஓகே, அதை பற்றி யோசிக்கல. திருப்பி ஒரு நாள் புத்தகத்தை வந்து பார்க்குறேன், புத்தகத்துக்கு வேலை 500 ரூபா, 2500 அப்படின்னு போட்டுருக்காரு. யாரு? அந்நிய பாஷை நிறைய ஆவியில நிறையிறாங்க. நிச்சயமா நான் அதை செய்ய மாட்டேன், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன்.
நீங்களும் செய்ய மாட்டீங்க. நான் ஏலஸ்ல போயிட்டு பார்த்தேன் புத்தகங்களுடைய விலைகள் என்னன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு 2000 என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் கூட்டம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் பாஸ்டர், நான் என் வைஃப் சாப்பிட்டு தசாம்பம் காணிக்கலாம் இல்லை 5 இதெல்லாம் கூட. உடனே நான் அடுத்து நான் சொன்னேன், இப்போ நான் போயிட்டு அவர் காசு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சு இங்கேருந்து போய்க்கலாம், திங்கக்கிழமை இறங்கி முதலாவது போய் அவருக்கு நான் காசு வேலை முடிச்சுட்டேன். ஆனால் பின் நாட்களில் கேள்விப்படும் பொழுது தெரிஞ்சது நான் அதுக்காக குறைஞ்சி போகல, நான் குறைஞ்சி போகல. தேவ ஆவியை பெற்றவங்க எப்படி நடக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், 10 ரூபா ஒருத்தர் கொடுத்து ஒரு சாமம் வாங்கணும்னு சொன்னா 6 ரூபாய்க்கு வாங்கினா 4 ரூபாய்க்கு கொடுக்கணும், 4 ரூபாய்க்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு கொடுக்கணும். 9 ரூபா 95 சொன்னா 5 சதத்தை கொண்டு நாங்கள் கொடுக்கணும். இல்லை அந்த கடைக்காரங்க 5 சதம் இல்லைன்னு சொல்லணும். கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவர்கள் அனைவருக்குமே கர்த்தர் அதிகாரியா வைக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்று அனுமையா ஒவ்வொன்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப தாவீதுக்கு ஒரு உணர்வுள்ள இருந்தது. இன்னொரு ராஜா இருந்தா அவனையும் காட்டி கொடுக்கிறேன். வாசிங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. இல்லையா? நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக் கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ என்றான். அதற்கு அவன் கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த விட்டு போட்டாய். இது ராஜா. இவன் என்ன செஞ்சான்? நாபோத்துடைய திராட்சை தோட்டத்துக்காக ஒரு சூழ்ச்சியை செய்து அவனை கொன்னு எடுத்துட்டான். உங்க பேர தெரியும், நேரமாதுன்னு நான் சொல்றேன். எடுத்துட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இப்ப நான் ஒரு காரியத்தை காட்டி விடுறேன். முதல்ல வாசிங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13-14 டக்குனு வேகமா வாசிங்க. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டபோது மாகாணத்தின் தலைவர்கள் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளில் தேவனாயிராமல் மலைகளில் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இப்ப அதுக்காக முதலாவது நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, நீ போயிட்டு இப்ப நடக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் செய். இப்ப நான் அடுத்த முறை வரும்பொழுது என்ன செய்வானா, அதுக்காக நீ என்ன ஒழுங்கு செய் அப்படின்னு எல்லாம் அந்த தீர்க்கதரிசி சொல்றான். இப்ப இது யாருடைய வார்த்தை? ராஜாவுக்கு போன வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடைய. ராஜா சொல்லுவாங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லது பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பேசினார், பேசி என்ன சரியான வழி நினைச்சுட்டாரு, அது வழி நடத்திட்டே போறாரு. ஆனா இப்ப குற்றம் செய்த பிறகு தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான், நீ இப்படி செய்தாய் என்று சொன்ன போது எப்படி சொல்கிறான்னு சொன்னா, பகஞ்சனே நீ என்னை கண்டுபிடித்தாயோ. புதிய ஏற்பாட்டு காலத்துல அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப எலியாவுக்கு சொல்ற மாதிரி சொல்றோம்னா, அன்னைக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசியை வழி நடத்தினார், இப்ப மாம்சத்துல நடக்கிறார். மாம்சத்துல தான் பேசுறாரு. செய்தி எப்படி வருது? குத்தி பேசுகிறதுக்காக இதுக்கே உட்கார்ந்து ஆயத்தப்படுத்திருக்காரு பாருங்க. நீங்க இல்ல, நீங்க ஒண்ணும் பார்க்க சொல்றேன், வியாக்கியானம். அப்ப எப்படி ஆண்டவர் பேசுறாரு? யுத்தத்துக்கு போறதுனால இப்படிப்பட்ட ஆளை எல்லாம் செய்யணும்னு உடனே கேட்கிறான். தீர்க்கதரிசி பார்த்து, எப்படி ஆண்டவர் தருவாரு இவ்வளவு பெரிய ஆளாண்டு? நீ ஒண்ணும் பயப்படாத, மாகாணத்தின் தலைவர்களை கொண்டு அதை செய்வார். அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உணர்வுள்ள இருதே இல்லை. நமக்கு பிரச்சனை போராட்டம் வந்தவுடனே வர்ற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோன்னு ஆவியானவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார், எனக்கு அது சொன்னாரு. ஆனா அதே வேளை இதை செய்யாதுன்னு சொன்னா இது எங்கேயும் யாரும் சொல்லியிருக்காங்களோ அதுக்காக இவர் பேசினார்.
அவருக்காக இவருக்காக பேசுற கர்த்தருடைய ஆவியான எப்படி நடத்துறா அப்படிதான் நடப்பேன். ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, ஏசாயா இருக்கும் பொழுது ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது, வஸ்திரத்துவங்களால் ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தரை கண்டேன் என்று சொல்லுகிறார். நான் ராஜாவை கண்டேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நான் அசுத்த, அது போதும், அது போதும். எது போதும்? இல்ல, அந்த வசனம் போதும். ஆனா அவன் என்ன இருக்கான் தெரியுமா? அடுத்த வசனம் என்ன சொன்னா? உனக்கு என்னது தேவையில்லாத, நீ அசுத்த உதடு, நீ உணர்ந்துட்ட. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் என்ன, நான் மட்டுமா இன்னைக்கு பாவம் செய்யறேன், அவனும் செய்யறானே, அவன் செஞ்சுட்டு போட்டும். நீ முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக நீ ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் மட்டும் அப்படி பாவம் செய்யலாமா? எவர் செஞ்ச நமக்கு என்ன? இவர் செய்யலாமா? செஞ்சுட்டு போட்டுமே. தகப்பனுடைய மகனிடத்திலும் மகனுடைய தகப்பனிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்கிறதில்லை. அவன் அவன் ஆத்மாவை குறித்து அவனிடத்திலே கேட்கிற கர்த்தர் இருக்கிறான். அப்படிப்பட்டதுனால அசுத்த உதடுனா, ஆண்டவரே ஏன் அசுத்த உதட தொடுங்க. இன்னொருத்த அசுத்த மனுஷனா இருக்கட்டும், அசுத்தத்தை செய்யட்டும், ஏன் எப்படி செஞ்சாலும் நமக்கு தேவையில்லை. உடனே பலிபீடத்திலே இருந்து ஒரு என்ன செஞ்சானா எடுத்துட்டு வந்து வாயை தொட்டு உதடை தொட்ட உடனே என்ன சொல்றான்? என்னாச்சு? அக்கிரமம் நீங்கி பரிசுத்தமாயிட்டான். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த ஆவியானவரை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த நாவினாலே புறம் கூறி இருக்கலாம், இந்த நாவினாலே மற்றவர்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், இந்த நாவினாலே பொய் பேசியிருக்கலாம், இந்த நாவினாலே தேவையில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, மற்றவர்கள் அல்ல, என் நாவை சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ஏனென்றால் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியான நான் துக்கப்படுத்தக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்றே முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியான, அதுக்காக முன்னுக்கிட்டு இருக்கணும், ஓவர் பரிசுத்தத்தில் இருக்கணும். நான் சொல்லலை, நம்ம யாருக்கும் பேச மாட்டோம், யாரும் இல்லைங்க. நம்ம சபையில இலங்கையில் அப்படித்தான், சேர்ச்சுக்கு வந்தாங்கன்னா வெளில விடுத்தான், அப்படியே ஃபுல்லாக அப்படியே தேவதூதர் மாதிரி ஊற்றிட்டு வருவாங்க. நான் உள்ளே இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல, வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது. யோசிக்கிறேன், அப்படியே தேவதூதர் மாதிரி வருவாங்க. வெளியில போயிட்டு எங்கேயாவது பார்த்தோமோ உலகத்துல இருக்கவன் தோத்து போவான். அப்பதான் உடுப்பு நகை பொட்டு என்ன பூ என்ன அது என்ன இது, ஐயோ என் சபைக்கு அப்படி வா, சபைக்கு வந்துட்டு போ. சபையும் கட்டுப்படுத்துது தேவையில்லாதது. பரிசுத்தம் எங்கே இருக்கணும்? நம்முடைய இருதயம் எல்லா இடத்திலும் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக மட்டும்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் தேவன் என்கிறதற்கு பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் அல்ல, கேருபீன்கள் அல்ல, சேராபீன்கள் அல்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார். உணர்வுள்ள இருதயம் பெற்ற ஒருவர் நாம சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சி ஜீவிக்கணும். நான் போய் ஜெபம் பண்ணி எவனும் ஜெபமாட்டி பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல. அதான் நடந்து என் வாழ்க்கையில் முதலாவது. ஆஸ்பத்திரிக்கு வாங்க போவோம் வாங்க போவோம் வாங்க போவோம் வாங்க போவோம் நான் போய் அங்க போனா அந்த பிரதர் இருப்பார், அவங்க சபையில் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. நான் ஒதுங்கி ஒரு பக்கம் இருக்கிறேன். அந்த சிஸ்டர் கூப்பிட்டு பாஸ்டர் வாங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இல்லைன்னா ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறேன். அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ள முடிய கருத்தில் கொடுன்னு போயிடுச்சு. போனதுக்கு பிறகு அந்த இரங்கல் கூட்டத்துக்கு தானே அடுத்த நாள் அங்கே போகிறேன். ஒரு ஆள் ஓடி வந்து சிபிஎம் ஒரு ஆள், நீங்கள் ஜோமணி தானே அவர் உயிர் போச்சாங்க, இதுக்கா நம்ம கத்துற நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் ஜோமணி தான் அவர் போயிட்டார்.
வரங்கிரியை சேர்த்து பரவாயில்ல கண்டது சாட்சியம். முதல்ல நான் இது வரைக்கும் உயிரோட ஹெல்ப் பண்ணதில்லை. அப்ப ஜெபிக்க எல்லாருக்கும் சரி. ஓகே, அப்ப சரி நம்ம சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சாட்சிகளா இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா முதலாவது வாசிங்க சகரியாவுடைய புத்தகத்துல முதலாவது வாசிங்க ஒரு வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4 வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு வெளிப்பட்ட பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. பூலோகத்திலே அவர் மேல உள்ள 3வது வசனம் முதலாவது மட்டும் வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 சாட்சிகள் எப்படி ஒலிவ மரங்களாக இருக்கிறார்கள். பூலோகத்தில் எங்க இருக்கிறார்கள்? தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள், சாட்சிகளாக இருக்கிறார்கள், தேவனுக்கு முன்பதாக சாட்சி. இதை குறித்து சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். எப்படின்னா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாக இருக்கிற இந்த 2 ஒளிமரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் உண்டு இறங்க பண்ணுகிறாய ஒளிவு மரங்கள் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாதே என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிற சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பெற்றவர். இப்ப அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்களா? அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருக்காங்க? அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க கொஞ்சம். அபிஷேகம் பெற்றவர்கள் யாரு எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நேரம் சத்தம் போட்டு தானே பேசணும், மெல்லமா கேட்கலன்னு சொல்றது. ஒளிவு மரம், காட்டத்தி மரம், பொன் குத்து விளக்கு, பொன்னிறமான எண்ணெயை கொடுக்குறது எல்லாம் சரி. சாட்சி. இவர்கள் யாரு? அபிஷேகம் பெற்ற இவர்கள் யாரு? இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நாங்கள் யாரு? நீங்கள் எங்கும் போகாம தரித்திருங்கள், உணர்ந்து வருகிற தன்னாலே தரிப்பிக்கப்பட்ட பூமி எங்கும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சி. வேதம் நல்லது தாங்க, வேதம் சொல்றதும் நல்லது தாங்க. இயேசு கிறிஸ்துவா நாங்க சாட்சியா இருக்கிறோம். நாங்க மனுஷர் தாங்க. நாங்க யாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க தோத்து போகணும்னா நீங்களும் சொல்லுங்களேன் ஒழுங்க. ஜெயிங்கன்னு சொன்னாங்க. ஜெயிக்க முடியாது சொல்லியிருப்பாரு. சாட்சிகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிற அந்த சாட்சிகள் யார்? இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் யார்? அவர்கள் யாருன்னா உணர்வு. நீ கர்த்தர் ஒருவேளை பேசியிருப்பார், ஒருவேளை பேசியிருக்கலாம். நாம் இனிதான் சொல்லித்தந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தாரோடு கூட ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படாதபடிக்கு தேவவசனங்களினாலே எனக்கு அருமையான கத்துக்கிட்டே. அப்ப இந்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னா வாசிக்கணும் ஒரு வசனத்தை. ஒன்றியவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் அன்பாயிருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப இப்ப நமக்கு தெரியுது உள்ளத்துல யாருக்காரனே எப்படி தெரியுது? அவர் நமக்கு தந்த ஆவியினாலே தெரியுது. இந்த வசனத்துக்கு இன்னும் நான் கீழ்படி இல்லை, அவர் இருக்கிறாரு இல்லையானே. அப்படி
இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியானவர் மூலமாக வருகிற சில நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நேரம் இல்லாத விவரிக்கிறதுக்கு எனக்கு முடியாத நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் சொல்லிக்க நான் உங்களோட கூட வாஞ்சிக்கிறேன். நீங்க முதலாவது பார்ப்பீங்கன்னா ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய மன்னிக்கிறேன், நான் முதல்ல இருந்து வரேன். வாசிங்க, முதலாவது வாசிங்க. ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்கு சாட்சியா கொடுத்தது ஆவியானவர். எந்த நாம் அவரிலே நிலைத்திருந்தால் அவர் நம்மளே நிலைத்திருக்கிறார் என்பதை யார் நமக்கு உறுதிப்படுத்துகிறது? ஆவியானவர். இப்ப அந்த ஆவியானவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு இது அபிஷேகம் பெற்ற சாட்சியா ஜீவிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிடைக்கிற முதல் முத்திரை என்ன தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, நீ உலகத்துக்குரிய பிள்ளை கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை. இரண்டாவது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வேத வசனத்துல சொன்ன எல்லாத்தையும் நினைப்பூட்டி என்ன செய்வாரா? போதிப்பார். இது செய்யக்கூடாது, தாவீதுக்கு உணர்வுள்ள இருந்தது, ஆகாப்புக்கு உணர்வு இல்லை, இதெல்லாம் என்ன செய்வாரு? வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நினைப்பூட்டுறது யாரு? ஆவியானவர் நினைப்பூட்டி உணர்வுள்ள இருதயத்தை என்ன செய்வாரு? கட்டளையிடுவார். அப்படின்னு சரி. அப்ப போதிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது பார்ப்போம்னு சொல்ல 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்துகிறாரு, போதிக்கிறாரு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அப்ப பிள்ளைகளான சுதந்திர புத்திரர்களா இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். யாரு? ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், நம்முடைய மாம்சத்தினாலே நடக்கக்கூடாது. கலாத்தியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்லையா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை. அப்ப ஆவியினாலே நாம் சரியா இருந்தா மாம்சத்தின் இச்சைகள் என்ன செய்யாது? நம்மளை மேற்கொள்ளாது. பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் பண்ணினாதான் பாவம், விபச்சாரம் பண்ணினாதான் பாவம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தாலே பாவம். அதுக்காக கண்ணை கூடாக்க முடியுமா? ஒரு ஆள் கண்ணை மூடிட்டே நடப்பாங்க, நடந்து போய் முட்டினதே அங்கதான். உலகத்துல ஆகலும் பரிசுத்தம் நம்மளை கத்த நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓடுறோம். அப்படிதான் வேணும் இல்லையா? நியமித்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கூடாது, மிச்சம் கூடாது. ரைட். அடுத்தது 17ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாக நாம் ஆவி 25ஆம் வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்ப என்ன செய்யக்கூடாது? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும். நான் அப்படியா இவங்க பாரு மூஞ்சி எப்படிதான் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க? எப்படிதான் நல்லா இருக்கட்டுமே. மனதார வாழ்த்துங்களே, மனதார வாழ்த்துங்க. அதான் ஒரு பாச சொல்லுவாரு, வாழ்த்து போனா உருன்னு வாழ்த்தாங்க, ஒழுங்கா வாழ்த்துங்க, நல்லா இருங்க, அழகா சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றது சில பேர் நீங்க உருன்னு வாழ்த்து அந்த உருன்றது உங்களுக்கு தான் வரும். ஆண்டு ஒரு காரியம், நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் போய் சேர வேண்டியிருந்த சேர்றதுக்கு தகுதியா இருந்தா சேரும், இல்லாட்டி உங்க பின்னால என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்க உருன்னு ஒரு மாதிரி நினைச்சு அங்க போனீங்கன்னா அது அவங்களுக்கு சேராது, அது உங்ககிட்டயே திரும்பி வந்துடும். ஒடுங்கிற பரிசுல பணம் காணாம போயிடும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஆண்டு வேற வழியில் அனுப்பிடுவாரு. மனதார வாழ்த்துங்க. ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கவே நாம யார் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது இல்லையா? பொறாமை கொள்ளாமலும் ஒருவர் மேல ஒரு பொறாமை கொள்ளாம ஒருவருக்கு ஒருவர் முட்டாம வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும், செய்தியில ஜாக்கிரதை. நானும் பண்ணாத பிரசங்கம் கிடையாது, பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா?
எப்ப பார்த்தாலும் நாம பொறுமையோடு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்து பார்ப்போம். கடைசி ஒரு 2 காரியத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின 8:26 வாசிங்க. ஜெபிக்கிறது கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. அந்தபடி ஆவியானவரும் நமது தலைவனைகளில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இதை நீ கேளு, இதுதான் தேவ சித்தத்துக்குரியது, இதை செய், எனக்கு அதுதான் தேவை, இதுதான் இல்லை ஆண்டு எது எனக்கு சித்தமா இருக்கிறது அல்ல, உம்முடைய சித்தம் இல்லை. இயேசு அப்பதான் ஜெபம் பண்ணாரு. எப்படி? என் சித்தம் இல்லப்பா, உங்களுடைய சித்தம் நிறைவேறிட்டாங்க. அதை கற்றுக் கொடுக்கிறவர் யாரும் தெரியுமா? ஆவியானவர் தான். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆவியானவர் தேவையா இருக்கிறது. 8:11 வசனத்திலே வாசிங்க வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மறுரூப நாளில் நம்மை உயிர்ப்பிக்கப்படும். அதுக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்துறதுக்கு உண்டான காரியத்தை நாம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் நான் எழுந்திருந்தேன். ஆண்டவரே